ஆமா, இவர் சீர்காழி கோவிந்தராஜன் புடந்து கட்டிட்டாரு. கோவிந்தா என்று சொன்னவுடன் நன்மைகள் நடக்கக்கூடிய காரியம். நீங்க யாரு? கோ என்றால் பசு, கோ என்றால் அரசன், உயர்ந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க நாங்கெல்லாம். நாங்களும் சொல்லுவோம் போடாங்க படாங்க படாங்க. அதான கூடிய கஞ்சியில முத்திரைகள். ஆமா ஆமா, இவர் தான் கஞ்சி இறைச்சி விட்டாரு. நாங்கெல்லாம் தேவர்கள் கூட்டம். நாங்கெல்லாம் மானிட்டர்கள் கூட்டம். குடிச்சிட்டு சாகுறப்ப எதுக்கு நானும் அப்படி எதுக்கு? அதுக்கு பேர் என்னது? அடிமா கரிமா லகமா பிரகாம் ஈசத்து வசத்துன்னு சொல்லப்பட்ட 8 வகையான சித்தங்களை கற்று கூடு விட்டு கூடு வாய்வது. நாங்க வீடு விட்டு வீடு வாய்வோம். செருப்படி வாங்குவீங்க. இவதான் அனிமா அனிமான்னு வளர்றாரா? நாங்க விட மாட்டோம். ஓல்டு மங்கி காட்னேல் நெப்போலியன் மேன்சன் ஹவுஸ் அத்தனையும் குடிச்சு நாங்களும் சித்துக்களை கத்தவங்க. ஏன் தலையெழுத்து? உங்க சித்த நீங்க பார்த்தா எங்க சித்த நாங்க பார்த்தோம். நல்லா சொன்னாங்க முன்னாடியே பிள்ளையார் பட்டியில நாடகத்துக்கு போகாதடா, வர்றவள நாடகம் எல்லாத்தையும் வருவேன், நீ மந்திரம் சொல்லினாலும் பிரச்சனை இங்கே ஏன்டா போனாண்டா இங்க அங்க இருக்க வேண்டிய எதுக்கு வேண்டிய நாடகத்தை நடிக்க ஒரு ஆசை. உலகம் என்னும் நாடகம் நம்ம எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேசும் எதுடா சொந்த உலகத்துல எதையும் கொண்டு சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டுக்கு ஓ மோட்டாட்டி நான் எடுத்துக்கிறது, உங்க தங்கச்சி நான் வச்சுக்கிறது. செருப்பு எடுப்போம். எதுக்கு? அப்ப என் மோட்டாட்டி நீங்க உங்க தங்கச்சி நான் வச்சுக்கிறோம். இப்படி எல்லாம் தவறுகள் பூலோகத்தில் நடக்குங்கிறேன். என் தங்கச்சி யாரும் தெரியுமா உனக்கு? என் மோண்டாட்டி யாரும் தெரியுமா? நாரதருக்கு தங்கச்சி இருக்கு. என் மோண்டாட்டி யாரும் தெரியுமா உங்களுக்கு? நான் கல்யாணமே பண்ணல, அப்புறம் இப்படி கொண்டாடி கட்டுவாரு. நாரதருக்கு தங்கச்சி இருக்குடா, சித்திபுத்தி வல்லவை. அப்ப நமக்கு ஒண்ணு கொடுக்க. சித்திபுத்தி என்று சொல்லப்பட்ட 2 பெண்ணை விநாயகப் பெருமானுக்கு திருமணம் கொடுத்து அதனால சமந்தாரனாக நாங்க சித்திபுத்தியை கொடுத்துட்டீங்கன்னா வல்லமை நம்ம தள்ள வேண்டியதானே? நம்மள்ட்ட வச்சு நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளவுதானே. வல்லபுடைய தன்மை என்னவாடா? என்ன முக்கி பத்தா 300 குழந்தை பெறக்கூடிய அத்தடி எவ்வளவு பெருசு அவருக்கு 300 இல்லையா? ஆடு மாடத்துல முக்குக்கே 300ன்னா அத்தடி எவ்வளவு பெருசா இருக்கும். உள்ளம் பெரிது. உங்களை விட எங்களுக்கு பெருசுதான். உண்மையில எத்தனை மீட்டர் இருக்கும்? மனசு சொன்னா அதான் நானும் கேக்குறேன். தம்பி அண்ணே என்ன என்ன தம்பி நல்ல கருத்தை சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் நல்லதை கேட்கக்கூடிய ஆண்டவன் அந்த வேதத்தை கொடுத்துட்டியா, 4000 ரூபாய் சம்பளத்தையும் கொடுத்து பொம்பளை பிள்ளை கையில கொடுத்துட்டியா, என் தலையில இருந்து கட்டையை மட்டும் கொடுத்து விட்டாங்க. நீங்க ரொம்ப ஓட்டி கூட்டி போடுங்க. நீ நகைச்சுவையாளன், எதை வேணாலும் பேசலாம். நான் சிந்தனையாளன், இதைத்தான் பேசணும் விதிமுறைகள் உண்டு. அப்ப உன்னை விட என்னை விட ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? கூடுவாட்டு கூடுவாய்வம், வானத்தில் பரப்பும், சிறுச பெருசாக்குவது, பெருசு சிறுசா. ஐயா ஐயா ஐயா, சிறுச பெருசாக்குவீங்களா? கையெடுத்து கும்பிடுறேன். ரொம்ப நாளா ஒண்ணு சிறுசாவே இருக்கு, கொஞ்சம் நீங்க பெருசாக்கி விட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க சாமி. இந்த மேடையில சொல்றேன்டா, இந்த சாமி வேஷத்துல உனக்கு சாமி கொடுக்குறோம், பரம்பரைக்கு நீ சிறுசா தானே போட. இந்த ஜோடி மட்டும் ஆகாது ஐயா, எல்லாருக்கும் பெருசாக்குறீங்க, நம்ம பரம்பரைக்கே பெருசாக்கணும். நீ சொல்லுவது மனதை, அதான் சொல்றேன், அள்ளி கொடுப்பதற்கு மனதை பெரிதாக்க வேண்டும். நீங்க வேற பரம்பரைக்குன்றீங்களே, எவ்வளவு எதை பெருசாக்க சொன்ன அதை சொல்லு, கதையை நான் நடத்துறேன். ஐயா மனசை பெருசாக்கணும், சரி, சொத்தை பெருசாக்கணும். சொத்து சொத்து எப்படி சொத்து இருக்கு தெரியுமா கிட்ட? காலண்டர்ல போட்டு நமக்கு சந்திராஷ்டம்னு சொல்லி கிளம்பும் போதே தண்ணியை தெளிச்சுட்டு வந்தேன். இவன் இந்த தண்ணியை போட்டு நம்ம கிளம்பும் போதே தண்ணியை போட்டு வந்தாராமியா? நல்லா தெரிஞ்சுக்கடா, தீர்த்தத்துல பெரிய தீர்த்ததுடா, மானிட்டு ஓல்டு மங்கு காட்டுங்க லூசு பேர. அதுதான் நான் சாப்பிட்டது. இதுக்கு மேல போச்சுன்னா லெமன் அக்காடி தேவபானம்டா. அது எப்படி தயார் பண்ண சொல்றேன்டா. அதிபதரம், சாதிப்பத்திரி, வெற்றிவேர், விளாவச்சிவேர், ஏலக்காய், திப்பிடி, கிராம்பு, பச்சை கற்பூரம், நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம். நல்லா சாரம் கச்சுவீங்களோ? நாங்க அதெல்லாம் போட மாட்டோம். பேட்டி கட்ட, உமத்தங்கா, யூரியா, செல்பேட்டி இது மாதிரி எல்லாம் போட்டு கட்டுவாங்க. ஆமா தம்பி, நான் சொல்லுவது தேவபானம். பெருமாள் கோவிலுக்கு போனா தீர்த்தம் கொடுப்பா, பஞ்ச பாத்திரத்துல வச்சு. தீர்த்தம் கொடுக்கும்போது துளசி தீர்த்தம், துளசி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நிறைய துளசி சாப்பிட்டுருப்பீங்களோ? எந்த துளசி சொல்ற? ரொம்ப துளசி சாப்பிடாது, அடப்பாயிரம். துளசி என்பது என்ன? என்ன உஷ்ண சக்தி. அவங்களே நேற்று வந்து டான்ஸ் பிள்ளையாக்கணும் வச்சேன். நல்ல வழிக்கு செல்ல வேண்டும். என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு கோட்டும் கோழி பிரியாணி வேணும். அப்புறம் என்ன வேணும் கேட்டா முதல்ல நீங்க யாரு விவரத்தை சொல்லுங்க. மரியாதையா பேசு. நானும் மரியாதை தான் பேசுறேன். என்ன வேணும் ஒருத்தர் கேட்கறாரு, என்ன கொடுப்பிய? எனக்கு வேணும் கேட்டா கேட்ட கொடுக்க விட. நல்ல நேரம் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கம்பெனிக்காரன் கோவம் வந்தா என்ன உனக்கு நல்லா தெரியும். ஏங்க பேசாம படுத்து வர்றையா, சாமியை கும்பிடுறியா, வாங்க சாமி உட்காருங்க சாமிட்டு மரியாதையா பேசி. இல்லையா சாமானியாவது தொட்டு கும்பிடு. அதை விட்டு ஏன்டா சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்க? சாமி இருக்கால தொட்டு கும்பிடலாம், உங்ககிட்ட சாமான இல்லையாமே, அப்புறம் எப்படி தொட்டு கும்பிடுறது? ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்களே அவர் சாமியா இல்லாம நல்லா யோசிக்கிற தம்பி. அண்ணே
நான் பிராமணவாள், நீ சூத்திரவாள். நான் எப்ப சூத்தினேன்? கதைக்கு சொல்றேன்டா. ஏன்டா உண்மையிலே நேத்து கூட கத்திரிக்காய் வாங்கும் போது என் தங்கச்சிக்கு கத்திரிக்காய் வாங்க போனா நல்ல கத்திரிக்காய் காமிக்கிறாங்க, நான் போன சூத்தக்காயை காமிக்கிறாங்க. அதாவது கதை பிரகாரம் நான் பிராமணவாள், நீ சூத்திரவாள். உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. எதை வேண்டாலும் பேசக்கூடியவர் நீங்க, இதைத்தான் பேச வேண்டும் சொல்லக்கூடியவர் நாங்கள்லாம் தேவலோகவாசிகள். பூலோகத்துக்கு வந்து உணவு வாக்கின்றோம். யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று பிரித்து பார்த்து நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய சாமியார் கூட்டம். நம்ம ஊர்ல மழை பெய்யல, அப்புறம் எப்படி உழவுக்கு வருவீங்க? எப்படி மழை உழவு பார்க்க வந்திருக்கீங்களே, நல்லா உழவு பார்க்கறதுக்கு மழையை வெயில அப்புறம் உழவு பார்ப்பீங்க. எந்த காட்டுல போய் உழவு பார்க்க முடியும்? நல்லா யோசிச்சுக்கிட. முதல்ல மனம் எதை செய்ய நினைக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் இறைவன் கொடுப்பான். எவன்டா ஒழுங்கு நினைக்கிறேன் தரிசா போட்டு எல்லாரும் ஓஎப்பி வாங்குறது மாதிரி வறட்சியில் வர வகையும் காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். எவனாவது உணவு எவனுக்கு ஆசை வருதா? எங்க வறட்சி வருது? பூரா வறட்சியாட்டங்களுக்கு தவிர நிவாரணம் வர மாட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னால மடையில மீன் பிடிச்சான். 20 வருஷத்துக்கு முன்னால வயக்காட்டுல ஓடின மடையில மீன் பிடிச்சு சாப்பிட்டோம் எல்லாம். அதுக்காக நான் சாப்பிடல. மீன் பிடிச்சி சாப்பிட்டாரா? சுட்டி சாப்பிட்டீங்களா, பொறிச்சு சாப்பிட்டீங்களா, குழம்பு சாப்பிட்டீங்களா? இப்படி சொல்லி கும்பாபிஷேகம் பொருள் தருவேன் எனக்கு. ஆள் முகர கட்டி இப்பெல்லாம் சாப்பிட்ட பரம்பரடா. இந்த மழை ஏன் இல்ல? ஏன்? மனித மனம் மாறிவிட்டது. என்ன மதம்? மனித மனம். மனித மனம் நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு கல்லை தூக்கி வச்சு 100 பேர் உட்கார்ந்து தியானம் செய்து சிவனே சிவனே என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அது கல்லுக்கு சக்தி கிடைத்து விடும். எல்லாரும் நினைக்கலாம் சாமி இல்லைன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பேன். ஆனா சாமி இருப்பு என்று உணர்வதற்கு சில ஆண்டுகள் தேவைப்படும். இல்லைன்னு சொல்ல யாரு வேணாம் சொல்லலாம். இருக்குன்னு உணர்ந்து கொள்வதற்கு தேடி அலையணும்டா. நல்லா யோசிச்சு பாரு. கோபுரத்துல ஏன் கலசத்தை வச்சேன்? கோபுரத்துல கலசத்தை ஏன் வச்சேன்? எனக்கு கீழே வச்சா யாரும் தூக்கிட்டு போறாங்க. சரி, மேல ஏறினா கொஞ்சம் கலட்ட முடியாது. அது ஒரு முடிவோட வந்திருக்கேன். நம்ம எது பேசாலும் ஏத்துக்கிற போறது கிடையாது. நல்ல முடிவாயிடுச்சுடா. பேசாம உங்க கூட நடிக்கிறத விட மானாமரத்தில் வெள்ளரிக்காய் வச்சு படிச்சுட்டு போறாங்க. பேசாம முறுக்கு கூட வித்து போங்க, நல்லா இருக்குங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய மகன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்க்கு அம்மா என்று சொல்றேன். நல்லா யோசிக்கணும். தொலைபேசியின் மூலமாக மலேசியாவில் இருக்கக்கூடிய மகன் இந்தியாவில் உள்ள அம்மாவுக்கு அம்மா என்று அழைக்கின்றார். சரி, அதே நிமிஷம் நொடி பொழுது கூட தாண்டாது அந்த வார்த்தை இங்க கேக்கு. ஆனா அந்த தொலைவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்மாவை கூப்பிட்டா கேட்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த தொலைபேசியில ஒரு செம்புத்தகடு, இந்த தொலைபேசியில ஒரு செம்புத்தகடு. இந்த செம்புத்தகடுக்கு என்ன தன்மை தெரியுமா? மனிதன் பேசக்கூடிய ஓசைகள் மந்திர சக்திகள் அனைத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடியது செம்புத்தகடு. இதத்தே 10,28,000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இந்து மதத்துல கோபுர கலசத்துல போய் செம்புத்தகட வச்சான். நான் கூட செகுட்டு காதாக்கு கேட்க மாட்டேங்குதாக்குன்னு நினைச்சேன். அறிவியல் புறமான உண்மைப்பா. சரி சரி, சாமி இல்ல ஏன் கோபுர கலசம் வச்சாண்ட ஆராய்ஞ்சு பார்த்தா சாமிண்டா என்ன, அலைவரிசண்டா என்ன, ஆதரண சக்தி என்னடா தெரியும். இவ்வளவு பேசுறீங்க உனக்கு என்னடா தெரியும்? ஒரு பப்புனுக்காரி வந்தாச்சு கால. உங்களுக்கு என்ன தெரியும்? கவி பேசுவியா? நான் பேசுறேன். திருக்குறள் பேசுறீங்களா? பேசுங்க. ஆனா எனக்கு தெரியாத பேசுறேன். என்கிட்ட போட்டி ஆகி போச்சுன்னா யாரா இருந்தாலும் விட மாட்டேன். புராணம் எத்தனை படிச்சிருக்கீங்க? 18. நான் 19 படிச்சிருக்கேன். 9 விட மாட்டேங்க? 9 விட மாட்டேன். இல்ல 19 புராணமே கிடையாதுடா. இருக்குல்ல, நீங்க படிக்கிறேன்னா நான் பண்றது. இதிகாசம் 2 இதிகாசம் நான் 3 சொல்லுவேன். அது சிவரகசியம் ஒண்ணு இருக்கு. அது வெளியே சொல்லாதயா, சொல்லாதயா. சிவரகசியம் சொல்லாதயா. அதான் ரகசியம் தானே. அப்புறம் சொல்றேன் ரகசியம் சொல்லி வச்சிருக்கேன். ரகசியத்தை போய் யாராவது சொல்லுவாங்களா? ரகசியத்தை சொல்லி ஒருத்தர் ரகசியத்தை சொன்னா தெரியுமா? அவன் சொல்ற, நீ ஏன் சொல்ற? நமோ நாராயண 8 எழுத்து மந்திரம். ராதாகிருஷ்ணன் தெரியுமாடா? ராதாகிருஷ்ணன். ஆமா, நீங்க 2 ஒண்ணா தானே இருந்தீங்க. யாரு சொல்ற? அசோக் பவன் லாட்ஜில 10ஆம் நம்பர் ரூம்ல பப்புனு சொல்றடா. என் பாட்டு ராதாகிருஷ்ணன் இருக்கான் தெரியுமா? அந்த ராதாகிருஷ்ணன் ஒரு காலத்துல நமோ நாராயண 8 எழுத்து மந்திரம். இது யாரும் சொல்லக்கூடாது ரகசியமா வச்சிருந்தது. எப்ப? 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா இந்த மந்திரத்தை நீ மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஒருவன் சொல்லிக் கொடுத்தான். அதனால் நீ வாழ்வாய் என்று சொன்னான். ஆனா ஒரே ஒருத்தர் ராமானுஜர் என்ன பண்ணாரு? நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை ஊருக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டும், ஊர் உள்ள மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக எங்க திருக்கோஷ்டியுடைய உச்சியில் நின்று நமோ நாராயண சொல்லப்பட்ட மந்திரத்தை உலகத்துக்கு உபதேசம் செய்தார் ராமானுஜர். மலையில நின்று கோபுர உச்சியில் நின்று. கோபுர உச்சியில் ரகசியம். ரகசியம் மக்கள் நல்லா இருக்கு. எந்த ரகசியத்தையும் சொல்லலாம்டா? எந்த ரகசியத்தையும் சொல்லலாம். ஆத்தாலே எங்கள் அபிராமி வெளியே அண்டமெல்லாம் புத்தாலே புவிடங்க காத்தாலே மாதுளம் இடத்தாலே பாசாங்கசமும் கரும்பு விழுவை சேர்த்தாலே முக்கண்ணியை சொல்லுமாறு கொடுத்து. ஆத்தாலே பேத்தாலே இதெல்லாம் கேட்கலையா? கவிக்கு பேசு. ஓம் பேர் என்னையா? கவி பேசுற கவியா? போட்டி போட்டி பேசு. எது வேணாலும் பேசியா? எது வேணாலும். ஆனா எனக்கு தெரியாது பேசியா?
எனக்கு தெரியாத கவியா உனக்கு பேசு. எல்லாம் தெரியுமாடா? உமக்கு தெரியாத எனக்கு தெரியும். சரி நான் பேசுறேன்டா. நானும் பேசுறேன். கட்டை வாசல் பேசு. தெரியாது மேடம். பட்டுமாரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆளு பதிவுலாக்கி முத்தடி அதான் பேசு. ஏன் பாட்டு பேசு. சரியா நான் பேசிட்டு இல்ல. சரி நான் பேச விட்டு அவன் பேசணும். கட்டை வாசல் நெட்டிக்கண்ணே பட்டுமாரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆளு பதிவுலாக்கி முத்தடி ஏன் பாட்டு பேசு. தெரியலையா? சரி தெரியலையா? சாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்க. விபூதி எடுத்து போட்டா உன் பரம்பரை கொண்டுட்டு போயிருவேன். பார்த்து உனக்கு தெரியாது. என்னத்தை போட்டீங்கன்னா விபூதி விபூதி. அதுக்கு பேரு திருநீர். சிறுநீர். திருநீர் ஆரப்பையில திருநீர். அதுக்கு பேரு திருநீர். அதானே. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் தான் அப்பதே கோட்டு ஓடிப்பேன். என்ன வேணும் என்ன பப்பனுக்காரே கோட்டுறா. சரி உங்க பேர் என்ன? அந்த கோட்டரும் எல்லாமே உங்க பேர் என்னையா? கோட்டரும் உங்க பேர் என்னையா? கோட்டரும் வாங்கிதான் அழிஞ்சிருக்கு. உங்க பேர் என்னையா? அந்த அழிக்கிறதுக்குள்ள ஆண்டவன் கொண்டு போயிட்டான். உங்க பேர் என்னையா? நாரத மகரிஷி. அப்படின்னு அந்த பச்சரிசி புழுகரிசி எல்லாம் கேட்கல. உன் பேரு கேட்கல. நாரத மகரிஷி. அந்த எந்த அரிசியா இருந்துட்டு போயா? நாவை ரதமாக ஓட்டக்கூடியவன். நீ ரதமாக ஓட்டக்கூடியவன் நாரத மகரிஷி. அப்ப ரதத்தை எதுல ஓட்டுவாங்க? ரதத்தை தேர்ல வச்சு ஓட்டணும். அப்ப நாவை எதுல ஓட்டுவீங்க? நாவை சொற்களால் ஓட்ட வேண்டும். கண்டதுல ஓட்டக்கூடாது. என் கண்டதுல ஓட்ட போய் நல்லது நடந்துச்சு. சரி அப்ப உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நீங்க தான் நாரதரா? அப்ப என்ன பார்த்தா கஞ்சா வைக்கமா தெரியுதா? முகர கட்டி வேண்டா. இவர் நாரதரா நாங்க நம்பணுமா? நீ நாரதன்றில நான் நம்பணும்ல. என்னத்தையா நீ நாரதன்றில நான் நம்பணும்ல. உன் ஆதார் அட்டை காட்டு. இல்ல உன் ஓட்டு ஐடியை காட்டு. இல்ல உன் டிரைவிங் லைசன்ஸ் காட்டு. இல்ல பேன் கார்டு காட்டு. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டு. நீ நாரதர்னு நான் ஒத்துக்கிறேன். சாக போற மனுஷனுக்கு அடையாளம் இல்லாத மனிதனுக்கு அட்டை. நாங்கெல்லாம் யாரு? ஆண்டு கால வாழக்கூடியவர்கள். எங்களுக்கு இறப்பு கிடையாது. எங்களுக்கு அட்டை தேவையில்லடா. உடனே மாதிரி பொய் சொல்ற பைய போலி சொல்ற பைய அடுத்த விஷயத்தை எடுக்கிறவனுக்கு அட்டடா. நாங்கள யாரு? சாமியார் கூட்டம். எங்களுக்கு கொட்டை மட்டும் போதும்டா. ஏன் கொட்டை போட்டோம்? ஓன் கொட்டை கிழிச்சாங்க. உலகத்துல பெரிய கொட்டை யாருக்கு சொல்றோம்? நான் போய் பாக்கல. ஒருத்தர வேட்டி தூக்கிட்ட பாக்க. நாராயணா நாராயணா. யாருக்கு பெருசா தேவையான உலகத்தில் பெரிய கொட்டை என் மாமன் சிவபெருமான். உருத்ராட்ச கொட்டை. இவருக்கு அதே வேலை. யாருக்கு பெருசா இருக்கு சிறுசா இருக்கு பாக்குறது. அடே அதுக்கு பேரு உருத்ராட்சம்டா. ருத்ராட்ச கொட்டடா. முத்ராட்ச கொட்டை. இன்னொரு கொட்டை இருக்கு. என் பாட்டன் பெருமாள் துளசி கொட்டை. அவரும் கொட்டையும் பாத்துருக்காரு. இவரி கொட்டையும் பாத்துருக்காரு. சரிங்க. நீங்க கொட்டையை பத்தி பேசுவோம். அந்த கொட்டையை தான் நானும் சொல்றேன். திருக்கொட்டடா. அதுக்கு நானும் சொல்றேன். நீ தப்பா நினைச்ச நான் பொறுப்பாக முடியுமா? நான் மூக்க தொட்ட நீங்க வேற இதே தொட்ட நான் பொறுப்பாக முடியுமா? நீங்க அந்த கொட்டை தான் சொல்லி அதே கொட்டை தான் நானும் சொல்றேன். இப்ப நாங்க சாக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. நாங்களாம் சாகிறோம். நீங்க ஏன் சாக மாட்டீங்க? என்ன சாப்பிடுறீங்க? எப்படி சாப்பிடும் வழக்கம் கிடையாது. காற்றை மற்றும் சுவாசிக்கக்கூடியவர்கள். ஐயப்பா அப்பது பிடிச்சி தரு தரு போச்சு. எப்படித்தான் இடகளை பெண்களை சுழிமுனை. இடகளை பெண்களை சுழிமுனை உற்று நோக்க வேண்டும். வலது மூக்கால இடது மூக்கால காற்றை உள்ளே இழுத்து ஒரு நிமிடம் நிறுத்தி வைத்து ஓம்பூர் உபசக தச்சபதுரண்யம் பர்கோதேவி பிரஜோதியார் பேசும்போது ஏன் வையிற? இது காயத்ரி மந்திரம்டா. காயத்திட்ட போய் சொல்லு. ஏன் ஏன் சொல்ற? ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் என்ன பண்றது? காயத்ரி மந்திரம்னா காயத்திட்ட போய் சொல்லுடா. ஏன் ஏன் சொல்ற? காயம் என்பது உடம்பு, திரி என்பது பஞ்சேந்திரியங்கள். உலகத்தில் காயத்தை தன்னுக்குள் வைத்திருந்தால் ஒருவன். ஓ அந்ததா? அந்தது என்று சொன்னவர்கள்தான் அறிவுள்ளவர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக, வந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அமைந்தாங்குவதுதான் அளவரியால் தன்னவையந்தான் விரைந்து கெடுவான் என்று வல்லவன் சொல்லி வைக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன சொல்றேன்னா சொன்னான் என்பதற்காக சொல்லுக சொல்லும் அற்பில்லை வண்ணுதல் இன்மை அறிந்து என்பதற்காக சொன்னான் ஒரு காலத்தில். இல்லையா இல்லை என்று சொல்ல வந்தால் அள்ளி கொடுத்தான் அர்ச்சன சக்கரவர்த்தி. பொன்மை என்று பொருள் என்று கேட்கிற பொழுது நாடு நகரில் கடவுள் உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் ஆத்மாவை தனக்குத்தானே வெளிப்படுத்திக் கொள்வதற்காக உள் என்று சொல்ல வார்த்தையை அள்ளி இல்லாமல் அள்ளி கொடுப்பதற்கு போதும் என்பது உலகத்தில் எது போதும். தேரை ஓட்டிக் கொண்டு சென்ற பொழுது தேருக்காக கொடியாட்ட வேண்டும். அதிகமானுக்கு யுத்தமானி தொண்டைமானுக்கு யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த பொழுது யுத்தத்தை நிறுத்துவதற்காக அவ்வை மூதாட்டியாகப்பட்டவள் ஐயையோ அற்புதமான யமதர்மனின் மனைவியாகப்பட்டவள் ஐயையோ. இந்த வார்த்தையை சொல்கின்ற பொழுதெல்லாம் தீங்கு நடக்கும் என்ற காலத்தாலே வர வேண்டும் என்ற காலகட்டாயம். இப்படித்தான் ஒருத்தர் உட்கார்ந்த முட்டாப்பைய எலுமின் விளிமின் கருதிகாரும் கைகூடவரை அயராது உணவை என்று விவாதத்தை சொல்லி வைக்கப்பட்ட அற்புதமான வார்த்தை. காலத்தூக்குன 108 தாண்டவத்தை ஆடினால் சிவபெருமான். எதற்காக? உண்மத்த தாண்டவம், பின்மத்த தாண்டவம், கபரி தாண்டவம். இப்படித்தான் ஒருத்தன் கையை வச்சான். யாரு? பத்மாசுரன். தன் கையை வைத்து சாக வேண்டும் என்பதற்காக வரத்தை பெற்று குரங்கு போல் வந்தான் ஆஞ்சநேய பகவான்.
அவன்தான் சனிதோஷம் போகுவதற்கு சனிக்கிழமை அந்த ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் எடுத்து சாத்தினால் சனிதோஷம் போகும் என்று குரங்குக்கள் இப்படித்தான் ஒருத்தன் படுத்தான் கேளப்பைய 6 மாதம் உறங்க வேண்டும் 6 மாதம் விழிக்க வேண்டும் கும்பகர்ணன் எடுக்கப்பட்ட சாபத்திற்காக இப்படித்தான் இறங்கி ஒருத்தர் போர்க்களத்துல இருந்து ஓடுனான். யாரு? சூரபன்மனுக்கும் முருகப்பெருமனுக்கு இட்டுணர்ந்த பொழுது போர்க்களை வைத்து விட்டு ஓடுகின்றான். இறங்கி வருவான். எதுக்கு வரான்னு எனக்கு மட்டும் தெரியும். தூங்குன பொம்பளை கிட்ட தண்டட்டிலாம் கிளம்பிட்டு பாத்துறதுக்காங்க. இசை அற்புதமான இசை. மிஸ்ரம், திசரம், கண்டம், சதுர்சதம், சங்கீதம் சொல்லப்பட்ட பஞ்சதாளங்களையும் ஒன்றாக இசைக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த ராகதாளத்துடைய காட்டம். எனவே அற்புதமான வாணி. ஒவ்வொரு மனிதருக்கும் 3 வகையான வாழைகள். பிறக்கின்ற பொழுது குழந்தை பருவத்தில் ஓம் என்னும் பருவமந்திரத்தை காது குத்தி கொண்டு வருவோம். ஏன் வாய முடுற? வாய முடியா விட்டா தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். மூட வேண்டும் தாய் ஆசைப்பட்ட என்ன சொல்ல கேளுங்க முதல்ல. உலகத்தை என்ன பேச விடியா? என்னை பேச விடு. பேச வேண்டும். அடடா சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது துரியனாகப்பட்டவன் தவறு செய்தான் என்பதற்காக கூடாது. ஓஞ்சாமோடு இருக்கணும். அப்புறம் இங்கே வந்து வாய முடியா நிப்பாட்ட வேண்டும். கெட்டவர்கள் கெட்ட செயலை நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக அதிகாரம் கொடுத்தால் ராமனாகப்பட்டவன் தலைமை நோயை தூக்கி சென்றாலும் அவனுக்கும் நல்வாக்கு சொல்லி நிகழ்த்த வேண்டும். என்ன பேச விடியா? என்ன பேச விடு? நீ ஏன் தொடர்ந்து பேச? நான் என்ன பேசுறது? பேச என்னங்க பேச முடியல. அப்படியா? சரி பேச. நீங்க உங்க பேர் நாரதன் சொன்னீங்க. ஒவ்வொருவருக்கும் எங்க இருக்க? நீ பேசியா? நான் பேச சொன்னேன். என் பயமா? என் பயமா? பேசவே நீ பேச விட்டு பேசு. பயமா? பயமா? எவ்வளவுப்பட்ட பேசு பேசு. பயமா? நான் கவி பேச நீ பேசுவியா? நான் பேச நீ பேச பேசியா? என்னை பேச பேசுனா பேச. பேச சொல்ல நான் பேசுறேன். நீ பேசியா? என்னை பேச விட்டியா? முதல்ல நீ பேசு. உன்னை நான் பேச கூடாதுன்னு நான் சொன்னேன். தாய் புத்தி சொன்னால் எங்கடா இருக்கடே? வாடா. நீ பேச. என் மச்சனை நான் கூப்பிட்டுக்கிட்டு நீ பேசுங்கயா. நான் பேசக்கூடாது நான் சொன்னேன். அவரை வாயை புத்திரம் நான் இதை பண்ணனா நான் பாட்டுக்கு இருக்கேன். பேசுங்க. நீங்க பேசுங்க. முருகா ஓடி 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 உட்கார்ந்து எங்கடா இருக்க? இப்படித்தானே எங்களுக்கு அப்புறம் கூட பட்டாணி விற்கிற கொண்டு. ஆமா இவர் பொட்டுக்கடலை விற்கிறவர் நான் பட்டாணி விற்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். கடலை அற்புதமான சொல். விநாயகப் பெருமானுக்கு யாகம் செய்கின்ற பொழுது பொருகடலை போடுவதற்கான காரணம் என்னவென்றால் கொண்டக்கடலை என்று சொல்லப்பட்ட குருபரவான ஆட்சி கிடைப்பதற்காகத்தான் நவக்கிரகத்தில் கொண்டக்கடலையை உருவாக்கி அந்த கடவுள் முக்காடு போடலாமா? அடடா போர்க்களத்தில் தாயாகப்பட்டவள் பிள்ளை இறந்து விட்டான் என்பதற்காக சேரசோழ பாண்டியனுடைய யுத்தம் புரிந்த பொழுது அரியாசத்தில் உட்காரமா அறிவு கட்டவையில ராமன் உட்கார அரியாசத்தில் உட்காரக்கூடாது என்பதற்காக பிரதனாகப்பட்டவன் செருப்பை தூக்கி சுமந்து கடித்தான். அந்த பையன் இருக்கான இப்படித்தான் குதித்தான். மகாபலி கட்டப்பட்டவன் குதித்த பொழுது ஐயா இன்னைக்கு ஆடி அமாவாசை கிறுக்கு பள்ளிக்கு அப்படித்தான் இருக்கும். ஆமா அவர் பெரிய கிறுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். அதான் குதிச்சுக்கிட்டு இருக்காமே. வேற ஒண்ணும் இல்ல. அமாவாசைக்கு எனக்கு வரும், பௌர்ணமிக்கு அவருக்கு வரும். பௌர்ணமிக்கு அருள் வரும்டா. சரிங்க. உங்க பேர் நாரதர். ஆமா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எந்த ஊர்ல சமையல் வேலை வைக்கிறிய? சமையல் தானே நீ? ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அது சமையல் வேலை தானே வைக்கிற? என்ன சமைச்சாங்க? இந்த அகாப்பை தூக்கி போட்டு வந்துருக்கிறேன். காந்தி உள்ள மகதி ஆடுறா. மதனியான சித்திரங்களா நீங்க? தூக்கி கொடுத்துறாங்க. ஆள் முகரை பாரு. இசை வீட்டி பாடக்கூடியது. அப்ப இப்ப கண்டுபிடிக்கிறேன். ஆனந்த பைரவி, கரகர பிரியா, அமரவசனி, தோடி எல்லா ராகங்களையும் ஒன்றாக இசைக்கக்கூடிய சத்யபிரியா, ஜெயபிரியா. யாரா நீங்க சொல்றது? கரகர பிரியா. இதெல்லாம் ராகத்தின் பேர்ரா. சிவரஞ்சனி. சிவரஞ்சனி தெரியுமாடா? நான் நேத்து கூட போயிட்டு இருந்தேன். நாங்க தெரியாதா? எனக்கு தெரியாதா? அந்த உனக்கு என்ன வேணும் இது? ஐயா நீங்க சமையல் வேலை வாக்குறவர் கிடையாது. நீங்க என்ன வேலை வாக்குறீங்க தெரியுமா? என்ன வேலை? இப்ப சரியா சொல்றேன் பாருங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல சர்பத்துக்குள்ள வச்சிருக்க மனுஷன் தானே? எப்படி
இது தாள கட்டடா. சின்னாரியா எலுமிச்சம்பழம் முடியிற கட்டச்சுமா புடிச்சு 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 எலுமிச்சங்கனி ராஜகனி. அந்த கனியை எவன் ஒருவன் வாரத்துக்கு ஒரு முறை உண்டுகிட்டானோ பேசப்படு. நான் பேசக்கூடாது சொன்னேன். எலுமிச்சம்பழம் மாலை எதுக்காக போடுறாங்க? எலுமிச்சம்பழம் மாலை எதுக்காக போடுறாங்க? எலுமிச்சம்பழம் ஆம்பளையா பொம்பளையா? ரைட்டா? அவ ஏதாவது கேட்ட ரைட்டு நீ வர சொல்லிக்கிட்டு இருக்க. எலுமிச்சங்கனியா எவனாவது முட்டாப்ப கூட எவனாவது கேட்பேன் அப்படி கேள்வி நான் சொல்றேன். சரியா? எலுமிச்சம்பழம் ஆம்பளை கூட அவனை சொல்றேன். நான் வேறத்தை கல்வி போட்டு போயிரு. ஆம்பளை பொம்பளை சொல்றா பண்ணு. எலுமிச்சம்பழம் என்ன தெரியுமா? என்ன ஆம்பளை. எப்படி சொல்ற? அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து புளிஞ்சு பாருங்க என்ன வரும்? அறுத்து எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு என்ன வரும்? சாறு வரும். சாருன்னா ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானே. அப்ப இந்த பழத்துல கொட்டை இருக்குல்ல, ஆம்பளையா பொம்பளையா? இல்ல இல்ல அவனுக்கு 4 பேர் நம்ம உட்காருக்க பாருங்க. சாரு தானா அதெல்லாம் ஆம்பளையா? அந்த உலகத்துல தாக்கி பேச மருந்து குடித்தாலும் நல்ல அறிவாளி. எலுமிச்சம்பழம் ஆம்பளையா பொம்பளையா? தென்னை மரத்துல ஆண் மரம் இருக்கு, பெண் மரம் இருக்குது. பனைமரத்துல ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. இந்த ஆண் மரத்துக்கு பெண் மரத்துக்கு என்ன வித்தியாசத்தினால அதை கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்ப்போம். பாவடை கட்டாம இருந்தா ஆண் மரம், பாவடை கட்டி இருந்தா பெண் மரம். இதெல்லாம் பாவம்டா டேய். இதெல்லாம் முதல்ல சாமி சாமி என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனீங்க. ஆமா ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் சிரிக்க வைக்கணும், நீங்க சிந்திக்க வைக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வச்சேன், உங்களால முடிஞ்ச வரைக்கும் சிந்திக்க வச்சீங்க. ஆனா இந்த சவுடால் ஏன் தங்கச்சிட்டு ஆகாது சரியா? சரி உன் தங்கச்சி வந்துகிட்டு எலுமிச்சம்பழம் சாரா பொம்பளை ஆம்பளைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாம நம்பிராஜ நல்ல முட்டாப்பே கொடுங்க. நான் நகைச்சுவையாள நான் சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசினேன். விவரமான ஆளு நீ. ஆம்பளை வைத்த ஆம்பளை இந்த ஊர்ல உண்மைதான்டா. ஆம்பளை வைத்த ஆம்பளை தான்டா. அதுதான் எல்லாரும் பொம்பளைக்கு பிறப்பாண்டா. நாரத மகிழ்ச்சி மட்டும் தான்டா ஆணுடைய தகப்பன் தொடையில் தொட்டு வைக்க. நீங்க உங்க அப்பன் தொடையில வந்தீங்க, நான் எங்க ஆத்தா